ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் வருத்தமாக இருக்கும்போது கேட்குறான், என்ன ஏன் அல்ற, எதுக்கு, ஏன் அப்படி கேட்டு அதை என்ன பண்ணுறான், செய்கிறான். ஒரு நல்ல கணவர் தன் மனைவி துக்கமாக இருக்கும் பொழுதோ ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. அப்போ இந்த முழு பைபிளில் நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா, படிச்சுட்டே வந்தோம்னா, மக்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் துன்பப்பட்டிருக்கிறாங்களோ அதில் நடுவிலே தேவன் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அவர் பிறப்பிக்கிறார். தனிமையில் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஓரமாக ஒட்டிகிட்டு இருந்தா கூட கர்த்தர் அதை டீல் பண்ண விரும்புகிறார். கடவுள் இப்போ என்ன வேலையில் இருக்கிறாரு, இப்போ தனியாக இருக்கிற யாருமே இல்லையா, உனக்கு ஒரு குடும்பத்தை நான் தருவேன். தேவனும் பாருங்க ஒரு உறவின் தேவனாக இருக்கிறார். அப்போ எனக்கு விதவையா இருக்கிறேன், கணவனற்று இருக்கிறேன், கடவுள் சொல்றாரு, நானே உன் பாதுகாப்பா இருப்பேன், உனக்கான நியாயத்தை நானே செய்கிறவராக இருக்கிறேன். யாருமே இல்லைங்க, ஒரு லோன்லியா வாழ்க்கை இருக்குதுங்க. கடவுள் சொல்றாரு, உன்னை ஹோம்லியா மாத்த போறேன், லோன்லி டு ஹோம்லி. அவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்ணா என் பிள்ளை சந்தோஷமா இருக்கும் யோசிக்கிறார். உங்களை குறித்து இப்படி உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து யோசிக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அதனால யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய, உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு வருத்தம், என்ன வருத்தம், இஸ்மவேல்ல தள்ளிடுங்க, ஆகாரையும் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டா, சாராள் சொல்லிட்டா. சாராள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்குது, துக்கமா இருக்கு. தேவன் சொல்றாரு, சரி அவ சொல்ற மாதிரியே பண்ணிரு, ஆனாலும் கவலைப்படாத, நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு, அவனையும் சூப்பர் ஆக்கிடுறேன் அப்படின்ட்டார். இந்த இஸ்மவேல் வந்ததே ஒரு கீழ்ப்படியாமையின் செயல். கடவுள் பாருங்க இவனுடைய தவறுகளுக்கு கூட தயவை பாராட்டி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அதுதான் அவருடைய கிருபையிலும் கிருபையாக இருக்கு. சில துன்பங்கள் நம்முடைய தவறுகளாலே வருது. நம்ம மிஸ்டேக்கா முடிவு பண்றோம், மிஸ்டேக்கா சில பிளான் பண்ணிடுறோம், மிஸ்டேக்கா ஏதாவது செஞ்சிடறோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம மிஸ்டேக்கா இருந்தா கூட அதுலயும் தேவன் நம்ம கூட நின்று அந்த துன்பத்தின் வேரை அகற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிருபையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்காதனால சில வியாதிகள் நமக்கு வந்திருக்கலாம், படிப்பு ஒழுங்கா படிக்காதனால நம்ம எதிர்காலம் பாலா இருக்கலாம். ஆனா நான் கடவுள் சொல்றாரு, அது உன்னுடைய மிஸ்டேக்கா இருந்தா கூட அந்த மிஸ்டேக்கு கூட என்னால மாஸ்டர் டேக் ஆக்க முடியும். ஈசாக்குடைய லைஃப்ல அவனுக்கு என் அம்மாவை நான் இழந்துட்டேனே அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ள இருந்துட்டே இருக்கு. தான் இழந்த தன் தாயினுடைய துக்கங்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை துணைய தேவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவன் அம்மா இடத்துல என்ன கிடைச்சிச்சோ அதை கிடைக்கும்படி ஒரு மதர்ஹுட் ஃபீலிங்ஸ் யார்கிட்ட கிடைக்குது, ரெபேக்காள் மூலமாக ஈசாக்கு கிடைக்கிறது. உங்க வாழ்க்கையில வந்த துக்கத்தை மட்டும் அவர் சரிப்படுத்துறவர் இல்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வர்ற துன்பங்களுக்கும் அவரிடத்துல பதில்கள் இருக்கிறது. அவர் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். நான் சொல்றேன், ஒரு உறவை இழந்து நீங்க துன்பத்தில் இருப்பீங்கன்னா அந்த உறவை நாள் வந்த துன்பத்தை சரி கட்டுகிற அளவிற்கு, அதை ஈடுகட்டுகிற அளவுக்கு இன்னொரு நல்ல உறவை தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்புவார். உங்கள் துக்கம் நீங்கி நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். யோபு சொல்லுகிறார், அவர் என்னுடைய நாவை நகைப்பினால் நிரப்பு. உங்களை சிரிக்க வைக்கிற ஒரு ஆண்டவர், சும்மா இல்லை பாருங்க, போலியாய் அல்ல, நிஜமா உங்களை சிரிக்க வைக்கிறது. உலகத்துல சரி 4 பேர் தெரியணுங்கிறதுக்காக வெளியில சிரிச்சிட்டு இருப்போம், நம்ம துக்கங்களை வேதனைகளை காட்ட மாட்டோம். ஏன்னா அது அது ஒருவேளை யாருக்கா தெரிய வரும்னா இன்னும் ஏதாவது கொண்டு வருவாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு அப்படியே காட்டிகிட்டே போயிடும். தேவன் மட்டும்தான் நம்முடைய இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார். தனிமையில் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஓரமாக ஒட்டிகிட்டு இருந்தா கூட கர்த்தர் அதை டீல் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய செயல் எப்படின்னா, இயேசுவின் பிரசனம் ஒரு இடத்துல வரும்போது என்ன நடக்கும்னா, சாவு வீட்டில் கூட சந்தோஷத்தை கொண்டு வருவார். சாவு வீடுனா எப்படி இருக்கும் பாருங்க, சோகமாக நல்லா ஒரு சிரிச்சிட்டு இருக்கிற ஆள் கூட அங்கே போனால் என்ன ஆகிடுவாங்க, சோகமே வராட்டினாலும் சோகமாக இருக்கிற மாதிரியாவது மூஞ்ச வைக்கணும், இல்லைன்னா டேய் தால் போனதில் உனக்கு என்ன இவ்வளோ பெரிய சந்தோஷமா அப்படின்றாங்க. அதுக்காவது மூஞ்ச கொஞ்சம் மாற்றிட்டாவது என்ன பண்ணணும், உட்காரணும். ஆனால் பாருங்கள், இயேசு சூப்பர்மா அந்த வசனம் யோபுல போட்டிருக்காங்க, இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அவர் உம்முடைய வாயை
நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தாலும் நிரப்புவார். எல்லாம் சொல்லுங்க, இனி அவர் என் வாயை. உங்க வாய் இருக்கா? இவ்வளோ பெருசா இருக்கு. இனி அவர் என்னுடைய வாயை நகைப்பினாலும் என்னுடைய உதடுகளை கம்பீரத்தாலும் நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. போங்க, பாட்டெலாம் எழுதுனாங்க பாருங்க, நான் சிரித்தா தீபாவளி அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையே அப்படி தான் இருக்க போகுது. ஆமென். ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மெய்யான தீபம் வந்துடுச்சு. அப்போ துன்பங்கிற ஒரு இருள் நீக்கி நீங்கள் சிரித்தா தீபாவளி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆமென் உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள், இயேசு இந்த பூமியில் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் சந்தோஷத்தை அவர் உண்டு பண்ண முடியுது அவரால். அவர் மேலே இருந்த கிரேஸ், அவர் மேலே இருந்த அனாயிண்டிங்ஸ் அப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதனால தான் சாவு வீட்டுக்குள்ளே கூட அவர் போகிறாரு. அங்கெல்லாம் அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர்கள் நகைத்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஆமென். துக்க வீட்டை அல்லது துக்கமான வாழ்க்கையை சந்தோஷமாக அவர் மாற்றுகிறவர். ஆமென். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையின் துன்பங்களை சந்தோஷங்களாக மாற்றும். ஆமென். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் எதுக்காக அழுதுட்டு இருக்கிறனோ அதையெல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியதாக இருக்கு. ஆமென். அதுதான் உங்கள் பிரசன்னம் ராஜா. உங்கள் பிரசன்னம், உங்களுடைய கிரியை, உங்களுடைய தொடுதல் வரும்பொழுது அங்கே துன்பத்துக்கு இடமே கிடையாது, சந்தோஷத்துக்கு இடத்தை அவர் உண்டாக்குகிறார். அப்போது துக்க வீட்டை கூட சந்தோஷமாக என்ன பண்ணிடுறாரு, மாற்றிடுறாரு. பாருங்க, தேவன் அதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்ட். சில காரியத்தை செய்கிறதுல அவர் வல்லவர். வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்க எதுக்காகலாம் கவலையாக இருக்கிறாங்களோ அதை கொஞ்சம் தேவன் கவனிக்கிறாரு. கவனிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கவலையை நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு செயலை அவர் செய்கிறார். பாருங்க, தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். ஆமென். நம்புறீங்களா? தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் வருத்தமாக இருக்கும்போது கேட்குறான், என்ன, ஏன் அழுற, எதுக்கு, ஏன் அப்படி கேட்டு அதை என்ன பண்ணுறான், செய்கிறான். ஒரு நல்ல கணவர் தன் மனைவி துக்கமாக இருக்கும் பொழுதோ, அல்லது ஒரு நல்ல மனைவி தன் கணவர் துக்கமாக இருக்கும்போதோ கேட்டு, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்போ பாருங்கள், தேவனும் பாருங்கள் ஒரு உறவின் தேவனாக இருக்கிறார். ஆமாம், பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகாரே ஏன் அழுது கொண்டு போகிறாய், நீ அழுதுகிட்டே போகிறேம்மா சொல்கிறா. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, போக சொல்லிட்டார். என் பிள்ளைக்கு என்ன குடிக்க தண்ணி கூட இல்லை, அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐம் a சிங்கிள் மம், சிங்கிள் மதர் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், இன்னைக்கு காலையில் கூட யாருக்கும் சொன்னேன் நான், ஆகார் கூட ஒரு சிங்கிள் மதர் தான். ஆனால் ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் வந்த பிறகு அவள் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. அந்த வனாந்தரத்தில் கூட அவளுக்கு நீரூற்றுகளை தேவன் கட்டளையிட்டார். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார், உங்களுக்கு ஒரு உறவை அவர் ஏற்படுத்துவார், உங்களுக்கு ஒரு சொந்தத்தை அவர் ஏற்படுத்துவார். ஆமென். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். உதவி, திக்கற்றன்னா அர்த்தம் ஹெல்ப்லெஸ். சொல்கிறாங்களா, ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு ஒரு உதவியுமே இல்லை. கடவுள் சொல்கிறார், நானே உன் உதவி. இது வேற யாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்னா, உதவியே இல்லைங்கன்னா கடவுள் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் அவர் தேவன் தான். ஆனால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் யார் ஆகிறாராம், ஐ ஆம் யுவர் ஃபாதர். ஆமென். நான் தான் சொல்லியிருக்கிறேன், நான் இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன்னா, எங்கள் அப்பா எங்கே போனார், என்ன செஞ்சிட்ருக்காரு, அவர் எப்படி இருப்பார் எனக்கு தெரியவே தெரியாது.
ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அவர் போயிட்டார், நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒரு அப்பா இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருந்து என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து என்னை அவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு நான் இந்த வசனத்துக்கு நான் ஒரு சாட்சிங்க. ஒருவேளை ஃபாதருங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தேவனுக்கு அது தெரியுது பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். ஆமென். நான் பண்ணுவேங்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் எல்லாம் சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஆமென். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஒரு விடோஸ்னா கணவன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, எந்தெந்த காரியங்களுக்கும் செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு ஜட்ஜி மாதிரி. ஆமென். எப்படி சொல்கிறாரு பாருங்க, a father of the fatherless and a judge and protector of the widows. நியாயம் விசாரிக்கிறவர்னா எப்படி வருது பாருங்க, and a judge and protector. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறேன். அப்போ எனக்கு விதவையாக இருக்கிறேன், கணவனற்று இருக்கிறேன், கடவுள் சொல்கிறாரு, நானே உன் பாதுகாப்பாக இருப்பேன், உனக்கான நியாயத்தை நானே செய்கிறவராக இருக்கிறேன். ஆமென். பாருங்க, தான் தேவன். பாருங்க, தேவனை இப்படி பாருங்களேன். தேவனை இப்படி பார்க்கவே இல்லை, அதனால தான் வாழ்க்கை பூரா அப்படி உட்காந்துட்டே இருக்கிறேன். இப்படி உட்காராதீங்க, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. ஏன்னா வாழ்க்கை நமக்கு எல்லாத்தையும் தர்றதில்லை, ஆனால் தேவன் எல்லாத்தையும் தர்றவராக இருக்கிறார். வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்கு தரல. வாழ்க்கை நிறைய தான் நம்மகிட்ட இருந்து திருடி இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, வாழ்க்கை உனக்கு எல்லாம் தராததாக இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன். ஆமென். ஒருவேளை நீ தகப்பன்னுட்டு இருந்தேன்னா நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில் கணவனுட்டு நீ இருப்பேன்னா நான் உன்னுடைய நியாயாதிபதியாகவும் நான் உன்னை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறேன். ஆமென். ஜட்ஜ் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் த விடோஸ். என்ன மாதிரி ஒரு தேவன் பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. அவர் என்ன வேலை, என்ன அவருடைய ப்ராஜெக்ட் என்ன? கடவுள் இப்போ என்ன வேலையில் இருக்கிறாரு? இப்போ தனியாக இருக்கிற யாருமே இல்லையா, உனக்கு ஒரு குடும்பத்தை நான் தருவேன். வீடு வாசல்னா வெறும் மெட்டீரியலான ஹவுஸ் மட்டும் இல்லை, ஒரு 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 ஜன்னல் கதவு வச்ச வீடு மட்டும் நினைக்காதீங்க. இல்லை, அதெல்லாம் சாதாரணங்க. என்றைக்குமே நீங்கள் இந்த மெட்டீரியலுக்காக போராடாதீங்க, அது ரொம்ப சாதாரணம். அப்படி யோசித்துருங்க, அதெல்லாம் வந்துடும். ப்ராஸ்பரிட்டிக்கு நிறைய காரியம் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதில் ஒன்று சொல்கிறேன், அது ஒன்றுமே இல்லைன்னு நினைங்க, அது உங்ககிட்ட வந்துடும். ஓ அப்படின்னீங்கன்னா அது பெருசாகிடும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்காக இருக்குது, அதெல்லாம் வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வரும். நீ நினைக்கிறீங்க அது ரொம்ப ஹையஸ்ட் நினைக்கிறேன், ரொம்ப ஹையஸ்டே கிடையாது, சாதாரணம். எது ஹையஸ்ட்னா வீடு வாங்குறது இல்லை, அந்த வீட்டுக்குள் உறவுகள் உண்டாகிறது தான் ரொம்ப பெருசு. கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, God makes a home for the lonely, not just house, home. இந்த ஆங்கிலத்தில் இந்த ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? கடவுள் சொல்கிறார், நீ தனிமையாக இருக்கிறியா, உனக்கு அற்புதமான உறவுகளை நான் தரப்போகிறேன். ஆமென். He leads the prisoner into prosperity. நான் வார்த்தை பாருங்க, தமிழ் எப்படி வருது பாருங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை. இதனால தான் கொஞ்சம் தமிழ் பைபிளே படிச்சுட்டு இருந்தாலே ஒரே விடுதலையிலே போயிருந்தாங்க. ஆனால் இங்கிலீஷில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. He leads the prisoner into prosperity. அதாவது நீ சிறைச்சாலையில் இருக்கிற கைதி மாதிரி இருக்கிற உன்னை செல்வந்தனா நான் மாற்ற போறேன் அப்படிங்கிறார். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஆம்பிளிஃபைல் எப்படி இருக்குது, he leads us prisoner into prosperity. அப்படின்னா என்ன, ஒரு வளமையான வாழ்க்கைக்குள்ள தனிமையான வாழ்வை வளமையான வாழ்வாக மாற்றுகிறார். ஆமென்.
யாருமே இல்லைங்க, ஒரு லோன்லியா வாழ்க்கை இருக்குதுங்க. கடவுள் சொல்றாரு, உன்னை ஹோம்லியா மாத்த போறேன். லோன்லி டு ஹோம்லி. ஆமென். லோன்லியா இருக்கிறேன் நான். கடவுள் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்குன்னு சொந்தங்களை, பந்தங்களை, உறவுகளை நான் கொண்டு வந்து இணைச்சி, ஆமென், உன்னை ஒரு வீட்டில் கொண்டு நான் அழகா வாழ வைப்பேன். ஆமென். God makes a home for the lonely. தனிமையானவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து வெறும் ஏன்னா வீட்டு கட்டினாலும் தனியாக தான் உட்காந்துருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர்ட்ட வீடு இருக்கு, ஆனால் தனியாக தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் அப்போ தேவன் என்ன சொல்கிறார் உங்களுக்கு புரியுதுங்களா? நாட் ஜஸ்ட் ஹோம். அது ஹோம்னு நம்ம சொல்லும்போது வெறும் வந்து ஒரு செங்கலால் கட்டப்பட்ட வீடு மட்டும் இல்லை. கடவுள் சொல்கிறார், உனக்காக சில சொந்தங்களை, பந்தங்களை, உறவுகளை நான் தரப்போகிறேன். ஆமென். நீ தனிமையாக இருக்கிற, நீ தனிமையாக இருக்க மாட்டேன். தனிமையிலே இனிமை காண முடியுமா? கடவுள் தெரியுது பாருங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை முடியாது. அதனால் நான் உனக்கு உன் தனிமையை போக்கி, உன்னுடைய யாருமே இல்லைங்கிற அந்த நிலையை போக்கி உனக்கு ஏற்ற உறவுகளை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். ஏற்ற சொந்தங்களை நான் தருவேன். ஏற்ற ஆட்களை, நபர்களை, வாழ்க்கை துணையை அவர் கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். நீங்கள் வந்து லோன்லிங்களாங்க, உங்களை ஹோம்லியாக மாற்றுவார் சீக்கிரமா. ஆமென். And he leads the prisoner into prosperity. ஒரு கைதியை விடுதலையாக்கினாலே போதும், ஐயா விடுதலைன்னு சந்தோஷமாக போயிடுவான். ஆனால் வேதவசனம் எப்படி சொல்லுது? prisoner into prosperity. அதாவது ஒரு கைதியாக இருக்கிறவனை, ஒன்றுமே இல்லைன்னு வாழ்க்கை இருக்கிறவனை விடுவிக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா அதுதான் சொல்லுது, யோசேப்பு விடுதலை ஆனான் அப்படின்னாலே சூப்பர் மெசேஜ், சூப்பர் தான், பரவாயில்லப்பா, கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் பண்ண விடுதலை அப்படி இல்லையே. கர்த்தர் எப்படி பண்ணாரு? சிறையில் இருந்த அவனை சிங்காசனம் கொண்டு சென்றார். ஆமென். prison to palace. எல்லாம் சொல்லுங்க, prison to palace. ஆமென். சிறையில் இருந்து விடுதலை அல்ல, சிறையில் இருந்து சிங்காசனம். ஆமென். அதுதான் அவருக்கு மகிமை பாருங்களேன். அப்புறம் அவர் வந்ததுக்கு என்ன அர்த்தம்? ஜெயிலில் இருந்து விடுதலை, ஜாமீன் எடுத்தாலே வந்துடும் இல்லையா? நல்ல வக்கீலை பிடிச்சாலே வெளியில் வந்துடலாம். ஆனால் ஆமாம், கடவுளுக்கு இப்போ கடவுள் செஞ்சாருன்னு ஏதாவது தெரிய வேண்டாமா? சும்மா ஒரு விடுதலையா? அதனால தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சும்மா ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டது, ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி கிடையாது. கடவுள் சொல்கிறாரு, சிறையான இருக்கிற வாழ்க்கையை செழுமையாக நான் மாற்றாமல் விட மாட்டேன். பிரிசனர் இன்டு ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், ஆனால் இப்பொழுது எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் அப்படிங்கிறார். அப்போ கடவுள் பாருங்க, வாழ்க்கை வந்து இப்படி தான் அவர் நடத்த விரும்புகிறார். பிளேஸ் ஆஃப் அபாண்டன்ஸ், த பிளேஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஒரு பரிபூர்ணத்தின் இடத்துல, செழிப்பான இடத்துல உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். ஸோ தேவன் இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையின் துயரங்களுக்கும், உங்கள் வாழ்க்கையின் கவலைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்குது, ஒரு காரணம் இருக்குன்னா அந்த தேவையை சந்தித்து அந்த காரணங்களை நீக்கி போட அவர் விரும்புகிறார். ஆமென். உங்களை சந்தோஷமாக்க அவர் விரும்புகிறார். ஆமென். வேதவசனம் சொல்லுது, மலடியை அவர் என்ன பண்ணுறாரா? பிள்ளை அப்படியா இருக்குது பைபிளில், எடுங்க பார்க்கலாம். அதுதான் முழுசாக படி. பிள்ளைத்தாச்சி ஆக்குவார்னா இருக்குது. எப்போவுமே பிரசங்கத்தை கவனிச்சிட்டிங்கன்னா அதை சேர்த்தே சொல்லிடலாம், கரெக்டாக வந்துடும். 113:9 பாருங்க. மலடியை சந்தோஷமான, வெறும் பிள்ளைத்தாச்சி ஆக்கல. ஏன்னா சிலர் பிள்ளையை பற்றிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க, இதை எப்படி தான் வளர்க்க போகிறனோ, இதை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, ரெண்டும் பொண்ணு பிள்ளையாக இருக்கு அப்படின்னு இருக்காங்க. முதல்ல பிள்ளை இல்லைன்னு வருத்தத்தில் இருப்பாங்க, அப்புறம் பிள்ளை வந்த பிறகு அந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு வருத்தத்தில் இருப்பாங்க பாருங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜாய்ஃபுல் மதர். என்ன வார்த்தை பாருங்க, ஜாய்ஃபுல் மதர். எல்லாம் சொல்லுங்க, நாட் ஜஸ்ட் மதர், ஜாய்ஃபுல் மதர். ஆமென். He makes
The barren woman live in the house as a joyful mother of children. Praise the Lord. எல்லாம் சொல்லுங்க, joyful mother. சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குறாராம். அப்ப பாருங்க, தேவனுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்ணா என் பிள்ளை சந்தோஷமா இருக்கும், இப்படி யோசிக்கிறார் உங்களை குறித்து. என்ன பண்ணா என் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கும், இன்னும் என் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்படி உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து யோசிக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். ஆமாங்க, ஆமா, அதுதான் அவருடைய உள்ளம். அதுக்காக தான் அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அதை தான் அவர் விரும்புகிறார். இந்த அம்மா ஏன் ரொம்ப சோகமா இருக்கு, பிள்ளை இல்லை. அப்ப வெறும் பிள்ளை மட்டும் இல்லை, சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கிடுவோம். ஆமென். வெறும் பிள்ளை மட்டும் இல்லை, அதை கொடுப்பதின் மூலம் அல்லது அதை செய்வதின் மூலம். இது அண்ணாள் வாழ்க்கையில் அப்படியே பொருந்தும் தானே. அவளுக்கு இது அப்படியே எக்ஸாக்டாக அண்ணாளுடைய வாழ்க்கையில் பொருந்தும் இல்லையா. 1 சாமுவேலில் படிக்கிறோம். அவன் நல்ல கணவன்லாம் இருக்கிறான், ஆனால் என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. சரியா? சிலர் பார்க்குறாங்க, பிள்ளை இருக்குது ஆனால் நல்ல கணவன் இல்லைங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் கதை புது கதையாக எழுதுவார் ஆண்டவர். அண்ணாளுக்கு நல்ல கணவர் இருந்தார், ஆனால் என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ சில பேருக்கு எப்படி இருக்குது கதை, கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படி, பிள்ளைலாம் இருக்குது ஆனால் கணவரே சரியா இல்லை. கடவுள் சொல்கிறார், கவலைப்படாத, உன்னை சந்தோஷமாகறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமென். உன்னை மகிழ்ச்சி ஆக்குறது தான் என் பிளானே. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கணவன் அவ்வளோ ஆறுதலாக பேசுகிறான் பாருங்க. அது போடுங்க, 1 சாமுவேல் 2வது வசனத்தில் பாருங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளை இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். பாருங்க, அன்னைக்கு யாருக்காவது ஏதாவது கிடைக்கலன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் எழுதியிருப்பாங்க, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். தட் மீன்ஸ் காட் அவங்க வாழ்க்கையில் நடக்கலைன்னா அவங்க எழுதுறதே இப்படி தான், தேவன் இன்னும் கொடுக்கல. அதை எப்படி எழுதிடுவாங்கன்னா, கர்த்தரே அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு. கர்த்தர் அடைக்கிறவர்லாம் கிடையாது, கர்த்தர் திறக்கிறவர். ஆமென். அங்கே பாருங்க, இது கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினால், அல்லனா தேவன்கிட்ட இன்னும் அவள் பெறாதபடினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்க, இன்னொரு பிரச்சனை வேற, சக்கலத்தி பிரச்சனை வேற. எந்த கதையும் சும்மா இல்லை. சிலருக்கு இது என்னன்னே தெரியாது. சிலருக்கு இன்னைக்கு சாயங்காலம் தெரியும், ஆண்டவர் எவ்வளோ அழகா என் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம் 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 ஆமாம். சில நேரம் உங்களுக்கு சில இது ரிலேட்டடாக இருக்காது, ஆனால் சிலருக்கு எக்ஸாக்டாக இருக்கும். அப்போது வருத்தம் பாருங்கள் அவளுக்கு. ஒருத்தி வருத்தப்படுறான். ஆனாலும் அவன் ரொம்ப நல்லா அவன் மேலே என்ன பண்ணுறான், அன்பாக இருக்கிறான். இல்லாத வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். பாருங்க, ஒரு வீட்டில் நடக்கிற கதை. இதெல்லாம் ஏன் பைபிள் எழுதியிருக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆவியானவருக்கு நேரம் போல எதையாவது எழுதி வைப்போம். ஏங்க, தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். நான் இந்த பைபிளை கொஞ்சம் கரெக்டாக படிங்க, இந்த மத புக் மாதிரி படிக்காதீங்க. ஒரு வீட்டில் என்ன நடக்குது இதெல்லாம் எழுதுறார், இதெல்லாம் பற்றி பேசுகிறார்.
என்ன மாதிரியான டிஸ்டர்ப்ஸ்லாம் வாழ்க்கையில் வந்திருக்குது, எந்த மாதிரியான நெருக்கடிலாம் வாழ்க்கைக்குள்ளே வருது, அதெல்லாம் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், அதெல்லாம் தான் வேதத்தில் இருக்குது பாருங்களேன். அழுதுகிட்டே இருப்பா வருஷந்தோறும், இதே ஒரு வேலையாக போச்சு. வீட்டுக்காரர் ஆலயத்துக்கு போவார், அந்த நேரம் இந்த அம்மாவை சுரண்டுறதே வேலை. திருப்பி வந்து பார்த்தா இந்த அம்மா எப்படி உட்காந்துருக்கும், சாப்பிடாம சோகத்தில் உட்காந்துருக்கும். 8வது வசனம் பாருங்க. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், எத்தனை ஏன், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். நான் உனக்கு ஒரு பையன் மாதிரி இல்லையா, பிள்ளை மாதிரி இல்லையா, எப்படி பேசுகிறாரு பாருங்க அந்த ஆள். இதுவே தொடர்ந்துட்டே இருந்திருக்குது பாருங்க. அவளுக்கு எப்போவுமே இது ஒரு டிஸ்டர்பாக, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஒரு அன்பான கணவர் இருக்கார், டபுள் மடங்காக எல்லாத்தையுமே கொடுக்காரு. ஆனால் இந்த குழந்தை இல்லாத ஒரு பெரிய துக்கம். நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையின் காரியங்களோடு ரிலேட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. இதை வந்து காமனான ரிலீஜியஸ் டாக் வந்து என்ன சொல்லும், ஆண்டவர் சிலதை கொடுப்பார், சிலதை கொடுக்க மாட்டார். சரி, ஏதோ ஒன்று இருக்க அப்படியே இருந்துட்டு போ அப்படின்றாங்க. இன்னொன்று அப்படி கிடையாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதனால் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க யோசித்து பாருங்களேன். இந்த கணவரே, இந்த மணவாளனே ஏன் அழுற, ஏன் சாப்பிடாது இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுறாருன்னு இந்த மணவாளனே கேட்பார்னா, அந்த மணவாளர் நிச்சயமாக கேட்பார், அதை விட நிச்சயமாக கேட்பார். ஆமென். நாம் இது படிக்கும்போது யோசிக்கணும். சில படிக்கும்போது இப்படி யோசிச்சிடக்கூடாது, அந்நாள் மாதிரி நம்ம வீட்டுக்காரர் இல்லையே அப்படி படிக்காதீங்க. படிக்கும்போது இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா எப்படி யோசித்துறீங்கன்னா, எனக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார், ஏம்மா துக்கமாக இருக்க, ஏம்மா அழுத, ஏன் நீ சாப்பிடாது இருக்குன்னு என்ன கேட்கறதுக்கு ஒரு மணவாளன் எனக்கு இருக்கிறார். ஆமென். சிருஷ்டிகரே, நாயகர். ஏசாயா 54 அப்படி தானே வாசிக்கிறோம். ஐசாயா 54 பாருங்க. தேவன் வந்து அப்படி இருக்கிறாராம். 4 இருந்து படிக்கிறேன். ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சிய அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமென். அப்படின்னா என்னன்னா, ஒரு கணவன் உன்னை எவ்வளோ கரிசனையாக கேட்டு உன்னை விசாரித்து இவ்வளோ பண்ணுவானோ, உண்மையாக அன்பு செய்கிற ஒரு கணவன் அப்படி பண்ண முடியும். அவர் சொல்கிறாரு, அப்படின்னா நான் உனக்கு எவ்வளோ பண்ணுவேன். லைக் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் அவருடைய அன்பை ஏதோ ஒரு விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுற உறவுகளாக தான் வச்சுருக்கிறார். நண்பன், அம்மா, அப்பா, கணவன், எல்லா உறவுகளும் இல்லையா. அப்போ சொல்கிறாரு, சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், சர்வ பூமிக்கு தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஏம்மா உனக்கு டிவோர்ஸா, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து ஒரு வாழ்க்கையை வாழாமலே நீ இருக்கிறியா? தேவன் சொல்றாரு, நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறார் பாருங்க. இதில் 54 பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணிடம் பேசுவது போலவே இருக்கு. சம் வேதாகம வல்லுநர்கள் இந்த 54 வந்து சாராளுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. யாருக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் அது நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அந்த வெளிச்சம்தான் தெரியும் எப்போவுமே. அப்போ பாருங்கள், 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாரு. சிறுமைப்பட்டவளே, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே,
பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இதுதான் அந்த மணவாளனுடைய டாக். இப்போ எல்லாரும் என்ன வாசித்தேன் நான், அவர் நம்மள்கிட்ட எப்படி பேசுவார், இப்படி தான் பேசுவார். கவலைப்படாத, ஏன் துக்கமாக இருக்கிற, ஏன் சாப்பிடாமல் இருக்க, ஏன் வருத்தமாக இருக்க, கவலைப்படாத, அப்படி தான் பேசுகிறார். அப்போ உலகத்தில் இருக்கிற அன்பே இப்படி விசாரிக்கும் என்றால், இப்படி கவனிக்கும்னா, தேவாதி தேவன் நம்மளை ஒரு மணவாளனாய், நம்மை ஒரு மணவாற்றியாய், அதனால தான் சபையை அந்த மணவாளன் ஆகிய கிறிஸ்து எப்படி போஷிக்கிறாரோ அப்படின்னு நம்ம எபேசியரில் படிக்கிறோம். அதனால் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய, உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். இதை நம்புங்க, இதில் நிரம்புங்க. இதில் நிரம்பினாலே கவலை, துன்பம், பயம் இதுலேருந்து தான் வெளியே வந்துடுவீங்க. ஆமாம், அதில் நம்ம கவலை, பயம், துன்பத்தில் இருக்கிறதே இந்த நினைவுகள் இல்லாதனால தான். தாவீது மன்னன் சொல்லுகிறான், என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது நான் உம்மை நினைக்கிறேன். ஆமென். என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது, ஸோ நான் ஒரு டிப்ரெஷன்ஸில், ஒரு அழுத்தத்தில், சோர்வில் நான் போகும்போதெல்லாம் உங்களை நான் நினைக்கிறேன் ஆண்டவரேங்க. அப்படி நினச்ச உடனே என்ன ஆகுது, திருப்பி அப்படியே எனர்ஜி, திருப்பி அப்படியே லைஃப், திருப்பி அப்படியே ஒரு பலன் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ ரொம்ப முக்கியம். என் ஆத்துமா தொய்ந்து போகையில் உம்மை நினைக்கிறேன், உம்மை நினைக்கிறேன். அப்போ இந்த முழு பைபிளில் நம்ம கவனிச்சுட்டே வந்தோன்னா, படிச்சுட்டே வந்தோன்னா, மக்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் துன்பப்பட்டிருக்கிறாங்களோ அதில் நடுவிலே தேவன் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அவர் பிறப்பிக்கிறார். ஆமென். இந்த மாலையில் அதை நீங்கள் நம்புங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் அது வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆனாலும் தேவன் அதன் நடுவிலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு வருத்தம், ஒரு துயரம். நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு கூட பைபிள் ஸ்டடியில் சொல்லிகிட்டு இருந்தேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? இஸ்மவேலில் தள்ளிடுங்க, ஆகாரையும் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டா? சாராள் சொல்லிட்டா. முதல்ல சாராள் என்ன சொன்னா? என் அடிமை பெண்ணோடு சேரும் அப்படின்னா. இப்போ என்ன சொல்றா? அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும் அப்படிங்கிறார். இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கான், ஆண்டவரே என்ன பண்ணணுன்ட்டு. ஆண்டவர் மாதிரி நக்கல் பிடிச்சால் வேற யாருமே கிடையாது. நிறைய பேர் தெரியாது பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஆமாம், கடவுளின் நக்கல் மன்னனில் ஒரு நக்கல் மன்னன் பாருங்க. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சாரால் சொல்கிற மாதிரியே செய் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? சாரால் சொன்னதானே செஞ்ச. இப்பவும் என்ன பண்ணு? ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் என்னமோ என்கிட்ட கேட்டு செஞ்ச மாதிரி பண்ற. இதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் கேட்ட, சாராள்கிட்ட கேட்ட, சாரால் சொன்னதானே பண்ண. இப்போ மட்டும் என்கிட்ட கேட்க, இப்பவும் சாரால் பண்ற மாதிரியே சார்வால் பண்ணுங்க. சார்வால் என்ன பண்ணணும்னா சாரால் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கோ அப்படின்ட்டார். ஆக்சுவலி அவர் அந்த மாதிரி தான். ஆனாலும் பாருங்க, அந்த இது போடுங்கப்பா. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு? துக்கமாக இருந்தது. அவனுக்கு ஒரு துக்கம் பாருங்களேன். சரி, இப்போ கவனிங்க. ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். ஸோ தன் மகனை குறித்து அவனுக்கு, ஆபிரகாமுக்கு எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. அப்பொழுது தேவன் பாருங்களேன், ஆபிரகாம் துக்கமாக இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து
சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். உன் பிள்ளைய பற்றியோ உன் வாழ்க்கையின் எதே குறித்தோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிட்டாங்களே என் பிள்ளைய, இப்படி சொல்லிட்டாங்களே இந்த என் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது சாராள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆபிரகாமுக்கு எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. தேவன் சொல்கிறாரு, குறித்து சொல்லப்பட்டது உன் பிள்ளைய பற்றியும் அந்த பெண்ணை குறித்தும் சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்க, கடவுள் பாருங்க. சரி, சாராள் பேச்சையும் கேட்கணும், அதே நேரத்தில் நீ கவலைப்படாத. பாருங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த தராசில் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக வைக்கணும். சில பேருக்கு சமாதானம் பண்ணுறோன்னு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவாங்க. போதும்டா நீங்கள் சமாதானம் பண்ணதெல்லாம், புது பிரச்சனையே வந்து போயிடும். ஆண்டவர் எவ்வளோ அழகாக பண்ணுறார் பாருங்கள். இங்கேயும் ஈக்குவல் பண்ணும், இங்கேயும் ஈக்குவல் பண்ணும். சரியாக அதை என்ன பண்ணணும்? கையாளணும். இப்போ சொல்கிறாரு, சரி அவள் சொல்கிற மாதிரியே பண்ணிடு, ஆனாலும் கவலைப்படாத, நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது, அவனையும் சூப்பராக்கிடுற அப்படின்ட்டார். ஆமாம், நீ யோசித்து பாருங்க. இவ்வளோத்துக்கும் நல்லா கவனிங்க, இதுதான் கடவுளுடைய கிருபை பாருங்க. இவ்வளோத்துக்கும் இந்த ஆபிரகாம் இந்த இஸ்மவேல் வந்ததே ஒரு கீழ்ப்படியாமையின் செயல், ஒரு பாவ செயல். கடவுள் பாருங்க, இவனுடைய தவறுகளுக்கு கூட தயவை பாராட்டி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அதுதான் அவருடைய கிருபையிலும் கிருபையாக இருக்கு. ஆமா, நீ என் பேச்சை கேட்கல, நீ கேட்டிருக்கணும். நீ கேட்காம போனதுனால நீ வருத்தத்தில் இருக்க, அனுபவி. நான் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கள பாருங்க கடவுள். யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த நேரத்தில் கடவுளுக்கு வந்து அற்புதமான ஒரு சான்ஸு பேசுறதுக்கு. அதுக்கு தான் ஆபிரகாமே காத்திருக்கணுங்கிறது. உனக்கு தான் அந்த பொறுமை இல்லையே. எப்போ கடவுள் பேச்சை கேட்கணும், எப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னு உனக்கு தெரியாமல் போயிட்டு பார். இன்னைக்கு பார், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த துக்கத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் பாருங்கள். நான்லாம் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நான் கேட்குறது என்னவா இருக்கும்னா, எந்த பாவம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது இன்றைக்கு கண்டுபிடிப்போம். யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் எந்த ஆராய்ச்சியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இறங்குவோம்னா, இப்பொழுது நம்மிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது, எந்த பாவம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது, சீட்டில் பிரிண்ட் பண்ணியே கொடுப்பாங்க. இந்த பாவமா, இச்சையா, மொச்சையா அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு சொல்லுவாங்க. இப்போ சிலர்லாம் பார்த்தா அம்புட்டி டிக் பண்ண வேண்டியதான் பாஸ், லிஸ்ட்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு எதுன்னு கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அப்படியே உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார், அது என்னன்னு கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்ட்டாங்க. சில உணர்த்தெல்லாம் வேண்டாம், ஜெபமும் பண்ண வேண்டாம், அதான் தெரியுதே. உணர்த்தாமலே ஜெபிக்காமலே நம்மகிட்ட சில குறை இருக்குங்கிறதே தெரியுது. இது எவ்வளோ அற்புதமான ஒரு வாய்ப்பு பாருங்களேன், ஆபிரகாம் மண்டையில் கொட்டுறதுக்கு கடவுளுக்கு. இதுக்கு தான்ப்பா அந்த மீறுதல், சாபம், பாபம் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனை எச்சரிக்க நச்சரிக்க, இது அற்புதமான வாய்ப்பு பாருங்க. ஆனால் அப்படி இல்லை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அப்படி இல்லை. தட்ஸ் நாட் அவர் காட். நீங்கள் துக்கப்படும் போது, நீங்கள் துயரப்படும் போது வந்து உங்களை குத்துற ஒரு ஆண்டவர் கிடையாது, உங்களை குணமாக்குகிறவர். ஆமென். மிஸ்டேக் தான் ஆபிரகாம் பண்ண, மிஸ்டேக் தான் இஸ்மவேல். ஆனாலும் அவனுக்கு என்ன, அவன் உன் வித்தா இருக்கிறபடியால். ஆமென். அவன் உன் வித்தா இருக்கிறபடினால் இந்த சாராளமா திடீர்னு வேணுங்கு, திடீர்னு வேண்டாங்கு, இதை புரிஞ்சிக்கவே முடியல ஆண்டவரே. அதை கவலைப்படாத, அது அப்படித்தான். நம்ம இன்னொரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்ன ஏற்பாடு? கவலைப்படாத, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை மாற்ற முடியாது, அதனால் புதிய ஏற்பாடு ஒன்று கொண்டு வந்துடுவோம். என்ன ஏற்பாடுனா, அவன் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன்.
ஆமென். இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்லப்பா, வீட்லேயும் சமாதானம், வெளியிலையும் சமாதானம். ஆமென். ஒரு காலத்தில் அதான் சொல்ல வரேன் நான். இது ரொம்ப மெயினாக என்ன சொல்கிறேன்னா, சில துன்பங்கள் நம்முடைய தவறுகளாலே வருது இல்லையா? நம்ம மிஸ்டேக்காக முடிவு பண்ணுறோம், மிஸ்டேக்காக சில பிளான் பண்ணிடுறோம், மிஸ்டேக்காக எதாவது செஞ்சிடறோம் இல்லையா? சும்மா துன்பம், கவலை, கஷ்டம்லாம் வரதில்ல. ஈவன் நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிடுறோம். சில காரியங்களை செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யாமல் விட்டுருதோம். சில நேரம் காரணங்களே தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்துன்னே தெரிலங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம மிஸ்டேக்காக இருந்தால் கூட அதுலேயும் தேவன் நம்ம கூட நின்று அந்த துன்பத்தின் வேரை அகற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிருபையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்காததுனால சில வியாதிகள் நமக்கு வந்திருக்கலாம். படிப்பை ஒழுங்காக படிக்காதனால நம்ம எதிர்காலம் பாலாக இருக்கலாம். சில நல்ல டிசிஷன் எடுக்காதனால சில உறவுகளில் சில பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கலாம். வாட் எவர் பி சொல்கிறாங்க இல்லையா, 3 மேன் மெஷின் மெத்தட். 3 அதாவது பிரச்சனைக்கு 3 காரணங்கள்னு படிக்கிறாங்க. ஒன்று மேன், இன்னொன்று மெஷின், இன்னொன்று மெத்தட். இந்த 3 தான் ஏதாவது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஸ்டடி பண்ணுறாங்க. MBA படிப்புலாம் என்ன அதுதான் மேன் மெஷின் மெத்தட். இந்த 3ல் எதுன்னு கண்டுபிடி. மெஷின் ப்ராப்ளமா, மெத்தட் ப்ராப்ளமா, இல்லை ஆல் ப்ராப்ளமா? மேன் மெஷின் மெத்தட், இந்த 3ல் எந்த ப்ராப்ளம் இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நான் கடவுள் சொல்கிறாரு, அது உன்னுடைய மிஸ்டேக்காக இருந்தால் கூட அந்த மிஸ்டேக்கை கூட என்னால் மாஸ்டர் டேக் ஆக்க முடியும். ஆமாம், உங்கள் ஃபினான்ஷியலாக சில விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கணும், தேவனை கனம் பண்ணியிருக்கணும், பொருளாதாரத்தை சேமிக்கணும், பெருக்கியிருக்கணும், ஏதாவது செஞ்சுருக்கணும், கடன் வாங்கியிருக்கக்கூடாது, சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் பண்ணிட்டோம், ஆயிட்டு. கடவுள் சொல்கிறார், கவலைப்படாத, உன் மிஸ்டேக்கை கூட நான் கூட இருந்து உன்னை பலப்படுத்தி அந்த துக்கத்தை உன் வாழ்க்கையை விட்டு நீக்கி அதே உனக்கு நான் ஆசீர்வாதமாக நான் மாற்றுகிற தேவனாக இருக்கேன். ஆமென். என்ன அர்த்தம்னா, என்ன ஆனாலும் ஆபிரகாம் நான் உன் கூட அப்படிங்கிறது. பா எல்லாம் புரிஞ்சுன்னா அப்படியே துள்ளி ஓடிடும். தேவன் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. பாருங்களேன், சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும்ன்ட்டு தான் சொல்கிறது கிடையாது. என்ன ஆனாலும் நான் உன் கட்சி, ஆபிரகாமே நான் உன் சைடு. ஆமாம், ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள், நம்ம தான் ஆபிரகாமை போல அப்படிமோ. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் லோத்தை கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் அந்த லோத்தால் வந்த ப்ராப்ளம் எம்பிட்டு தெரியுமா? ஆபிரகாம் லைஃப்பில் அவனால் வர்ற ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதே ஆபிரகாமுக்கு ஒரு வேலையாக இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவன் மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து இதாகுது. அப்புறம் போகிறான். அப்புறம் பார்த்தா அவன் பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. திருப்பி மீட்டுட்டு வரான். திடீர்னு அவன் ஊரில் இருக்கிற அவன் அந்த ஊருக்கே நியாய தீர்ப்பு வருது. அவன் போய் நின்று என்ன பண்ணுறான், ஆண்டவரே அப்படின்னா. ஆல்மோஸ்ட்டு ஆபிரகாமின் பயணமே லோத்துக்காக இருந்த மாதிரி ஆயிடுது நிறைய நேரம். ஆனால் கூட பாருங்க, அதுதான் அப்படி தான் இருக்கிறான். விட்டுடுவான்னா கூப்பிட்டு வந்துடுறான், பொறுத்துருன்னா பொறுத்திருக்க மாட்டேங்கான். இப்போ நமக்கு ரொம்ப நம்பிக்கை வருது, இந்த ஆபிரகாமே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா என்னையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்படி ஆபிரகாம் நல்லா இருந்தான்? கடவுள் அவனை சிநேகித்தார், கடவுள் அவனை தெரிந்து கொண்டார், கடவுள் அவன் மேலே பிரியமாக இருந்தார். அதனால தான் அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அவனுடைய எல்லா தவறுகளுக்கு நடுவில், அவனுடைய எல்லா மிஸ்டேக்கு நடுவில் இவர் கூட போய் அதை நிரப்பி திடீர்னு பார்த்தா மகாபிரபுவா சீமானா மாறிட்டார் ஆபிரகாம். இப்போ வேதவசனம் நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? ஆபிரகாமை பாருப்பா, சாரால பாரு. எந்த சாராலு? கடவுள் பாருங்களேன், எவ்வளவு குறையுள்ள மனிதர்களை கரம் பிடித்து அவர்களை நிறைவுள்ள மனிதர்களாக மாற்றுகிறார். தட் இஸ் அவர் பைபிள் ஸ்டோரி மை ஃப்ரெண்ட்.
நம்ம பைபிளில் இருக்கிற அற்புதமான காரியம் என்னென்னா, கடவுள் அவங்க கையை பிடிக்கும்போது அவர்கள் உத்தமர்கள் அல்ல, அவர்கள் நிறைவுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் பரிபூர்ணர்கள் அல்ல, அவர்கள் தேறினவர்கள் அல்ல. ஆனால் அவர் கையை பிடிச்சி அவர் கூட நடக்க 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 அவர்களுடைய சாயலை அவர் சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அதான் காரியம் பாருங்கள். அதனால தான் சும்மா போட்டு மக்களை குத்திட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் வாக் வித் காட். கடவுளோட நடக்க ஆரம்பிங்க, அவரோட பழக ஆரம்பிங்க, அவரோட பேச ஆரம்பிங்க. உங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், தவறுகள், மீறுதல்கள் எல்லாத்துலேயும் நடுவுலையும் உங்கள் கூட அவர் இருப்பார். ஒரு நாள் பார்த்தா மகனே கேட்டால் கூட இந்தாங்க ஆண்டவரேன்னு கொடுக்குற அளவுக்கு அவன் இருதயத்திலே பெரிய வேலையை தேவன் செய்திருந்தார். இவ்வளோ சாதாரணமான விஷயமா அது? கடவுள் பலியிடணும்னா ரெடி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டான் அவனுக்கு. அப்போ எந்த மாதிரி ஒரு புரிதல் போயிட்டு பாருங்க. ஆண்டவர் என்ன மாதிரி ஆண்டவர் தெரியுமா? அவர் வாழ வைக்கிறவர், சாகடிக்கிறவர் அல்ல. சாம்பலா போனாலும் என்ன, சாம்பல் இருந்து என் பையனை கொண்டு வருவார்ல, அப்படி யோசித்தான் ஆபிரகாம். அப்போ யோசிங்க, இவனுடைய மிஸ்டேக்னால வந்த ஒரு துக்கம், இவனுடைய கீழ்ப்படியாமையினால வந்த துக்கம், இவனுடைய காத்திருந்து பொறுமையாய் இல்லாததினால தான் அந்த துக்கமே வந்துச்சு. ஆனால் கூட தேவன் சொல்றாரு, கவலைப்படாத, அதை மாற்றி நான் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவன் உங்களுடைய சரியை மட்டும் பிளஸ் பண்ணக்கூடியது கிடையாது, உங்கள் தவறுகளையும் பிளஸ் பண்ணி அதை நல்லாக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். தட் இஸ் அ கிரேஸ். தட் இஸ் அ கிரேஸ். தட் இஸ் அ கிரேஸ். அதான் அடிக்க சொல்லுவேன், அது ஒரு முறை இல்லை, வாழ்நாளெல்லாம் அப்படி இருக்குது. இதே இஸ்மவேல் சந்ததி தான் அதே ஆபிரகாமின் சந்ததியில் வருகிற யோசேப்பு குழியில் இருந்தபோது அவனை குழியிலே மூடிட்டு போகலான்னு நினச்சாங்க. அந்த வழியாக யார் வந்தா? இந்த கூட்டம் வருது. இப்போ இஸ்மவேல் வந்ததுனால தான் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எங்கே சேர்த்து விடுறாங்க? இஸ்மவேலர்கள்ட்ட விற்றார்கள். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு காலத்தில் ஆபிரகாமின் தவறையே அதே சந்ததியில் வந்த ஈசாக்கின் சந்ததியில் வந்த அவர்களில் ஒருவனை காப்பாற்ற தேவன் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். நான் தான் அடிக்கடி சொல்வேன், மனிதர்களே பாருங்க, நேற்றைய குப்பை நாளைய உரம், இன்றைய உரம் நாளைய உரம்ங்கிறாங்க. அப்போனா கடவுளுடைய கிருபை எப்படி வேலை செய்யுது? என்னைக்கோ பண்ண தப்ப இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா மாற்றி விட்டுருதாரு. ஆமென். தட் இஸ் அ கிரேஸ். தட் இஸ் அ கிரேஸ். அப்போ ஆபிரகாமின் துக்கங்கள் கடவுளுக்கு ஒரு மேட்டராக இருந்தது பாருங்களேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறோம் கடவுள் அது மேலலாம் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தாங்க. ஹலோ, எல்லாம் சக்களத்தி சண்டை, பிள்ளை இல்லாத சண்டை, மனைவி பேச்சை கேட்டு பண்ணதுனால வந்த பிரச்சனை, எல்லாத்துக்கும் கடவுள் சால்வ். கடவுள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாங்க. இந்த தேவன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று காமிச்சிட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஈசாக்குடைய லைஃப்பில் அதே மாதிரி ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு பாருங்க. இப்படி பைபிள் படிக்கலாம், எப்படி கடவுள் ஒவ்வொருடைய துக்கங்களில் கூட நின்று எப்படி வேலை செஞ்சார் அப்படி படிச்சிங்கன்னா வேறு மாதிரி தெரியும் பைபிளே. ஆதியாகமம் 24 பாருங்க, 24:67. நீ காலையில் சொன்ன அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் காம்பன்சேட். தேவன் ஈடுகட்டுகிற ஒரு தேவன். ஒரு இழப்பு நடந்திருக்குன்னா அந்த இழப்பை இன்னொரு விஷயத்தின் மூலமாக என்ன பண்ணுவார்? ஈடு கட்டுவார். ஒரு பிள்ளை ஒன்று தொலைச்சிட்டுனா அழுதுட்டு இருந்தா என்ன சொல்ல, கவலைப்படாத, அப்பா உனக்கு ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து அதை சந்தோஷமாக்கிடுறாங்க பாருங்க. கடைக்கு கூப்பிட்டு போய் பலூன் உடஞ்சிட்டுப்பா, பரவாயில்ல உனக்கு பலூன் பாக்கெட்டே வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் நம்ம எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா? தேவன் அப்படி தான் இருக்கிறார். அவர் நல்ல தகப்பன் பாருங்க. 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். சிலர் நேசித்து மனைவியாக்குறாங்க. அது மாடல் டேமில் இட்ஸ் அ மாடல் டேம், யூனோ.
அப்படிங்கிறாங்க. அவன் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். சரி, மனைவியாக்கின பிறகு நேசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நேசித்து மனைவியாக்கி நேசிக்காமல் இருந்தால் கஷ்டம். மனைவியாக்கி கொண்டு என்ன பண்ணுறான்? நேசிக்கிறான். அற்புதமான காரியம். இப்போ பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் அவனுக்கு என் அம்மாவை நான் இழந்துட்டேனே அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கு. என் தாயை நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். ஒரு பிரியமான உறவை நான் இழந்துட்டேன். ஒரு இழப்பு, ஒரு இழப்பினால் வந்த துயரம், ஒரு தவறினால் வந்த துயரத்தை தேவன் சரிப்படுத்துறாரு. இங்க ஒரு இழப்பினால் வருகிற ஒரு துன்பம். ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் தேவனா இல்ல, ஈசாக்குக்கும் ஒரு தேவனா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில வந்த துக்கத்தை மட்டும் அவர் சரிப்படுத்துறவர் இல்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வர்ற துன்பங்களுக்கும் அவரிடத்துல பதில்கள் இருக்கிறது. அவர் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்குக்கும் தேவன். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பயணங்கள்ல, எத்தனையோ வருத்தங்கள்ல கடவுள் உங்களுக்கு நின்று உதவி இருக்கிறார்ல, அதை உங்க பிள்ளைக்கும் செய்வார். ஆமென். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் அவர் செய்வார். கவனிங்க, அங்க பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எல்லாம் சொல்லுங்க, துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அம்மா சொல்றாங்கல்ல, தாய்க்கு பின் தாய்க்கு பின் என்னது? தாரம். அன்னைக்கு ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹீரோ கிட்ட ஒருத்தன் கேட்குறான், பொண்டாட்டி பேச்சு கேட்கணுமா அம்மா பேச்சு கேட்கணுமா? உண்மையிலே அதுக்கு அந்த ஹீரோ வந்து சொல்கிறாரு, பாருப்பா, அம்மா பேச்சு கேட்காத, பொண்டாட்டி பேச்சை கேளு. ஏன்னா பொண்டாட்டிகிட்ட மனைவிங்கிற ஸ்தானமும் இருக்குது, அம்மாங்கிற ஸ்தானமும் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஆமேன்னு வரலையே. அப்போ அம்மாக்கள் நிறைய இருக்கீங்க போல. சரி, பரவாயில்ல. ஆனால் ஆக்சுவலி அந்த ஒரு ரெண்டு தன்மையும் அங்கே இருக்குது பாருங்களேன். அதனால தான் எப்படி தான் இழந்த தன் தாயினுடைய துக்கங்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை தேவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? அனுப்பி வைக்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனால் அவன் அம்மா இடத்துல என்ன கிடச்சிச்சோ அதை கிடைக்கும்படி ஒரு மதர்ஹுட் ஃபீலிங்ஸ் யார்கிட்ட கிடைக்குது? ரெபேக்கால் மூலமாக ஈசாக்கு கிடைக்கிறது. ஆமென். அதனால தான் ஒரு மனைவி வெறும் மனைவி மட்டும் அல்ல, அவள் ஒரு தாயாகவும் இருக்கிறான். ஆமாம், நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தாய்மை உணர்வோடு தன்னுடைய கணவரை அணுகுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஒரு தட்டி கொடுக்க, ஒரு ஆறுதலாக இருக்க ரொம்ப தேவையாக இருக்குது பாருங்களேன். அப்போ தன் தாயினுடைய கூடாரத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது என்ன நடக்குது? தன் தாயை இழந்தேன் அப்படிங்கிற துக்கங்கள் அவனை விட்டு நீங்கிற அளவுக்கு இந்த சாராள் மூலம் ஒரு பெரிய ஆறுதல், ரெபேக்கால் மூலம் ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. சாராள் வாழ்க்கையில் இல்லையே, சாராளுங்கிற அம்மா இல்லையே அப்படின்னு இவன் வருத்தப்பட்டதெல்லாம் மாறுற அளவுக்கு, அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு தேவன் இன்னொரு உறவை அனுப்புகிறார். நான் சொல்கிறேன், ஒரு உறவை இழந்து நீங்கள் துன்பத்தில் இருப்பீங்கன்னா அந்த உறவை நாள் வந்த துன்பத்தை சரி கட்டுகிற அளவிற்கு, அதை ஈடுகட்டுகிற அளவுக்கு இன்னொரு நல்ல உறவை தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அனுப்புவார். உங்கள் துக்கம் நீங்கி நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆமென். தேவன் தான். ஆனால் சில நேரத்தில் சில உறவுகளை மிஸ் பண்ணும்போது அதை எப்படிங்க இது பண்ணுறது? சொல்கிறேன், உறவுகளால் வந்த துன்பங்களை உறவுகளாலேயே தீர்ப்பார். ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், சில அற்புதமான உறவுகள் வரவுகளாய் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆமென். இது ஒரு ப்ரொஃபெட்டிக் மெசேஜாக இன்றைக்கி மாலையில் இதை பாருங்கள். உங்கள் துன்பங்கள் நீங்குகிறது. உங்கள் துன்பங்கள் நீங்கிறது மட்டுமல்ல, உங்களை ஆறுதல் படுத்தும்படி தேவனுடைய ஈடுகட்டுதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென்.
அப்போ கர்த்தருக்கு தெரியுங்க, அவங்கள குத்திக்கிட்டே இருக்கிற, உங்களை வருத்திக்கிட்டே இருக்கிற அந்த முள்ளை, அந்த துயரத்தை எப்படி பிடுங்கிறது, எப்படி அதில் மருந்து போடுறதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுள் இப்படி கிரியை செய்கிறாருங்க. நேற்றும் இன்றும் மாறாத தேவன். உங்கள் துன்பத்துக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், வற்றவர் பி, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு மாலையில் ஒரே வார்த்தை தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இந்த உலகம் சொல்றாரு, அது இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நீ அழுதுட்டு இருக்க, ஆனால் சீக்கிரமாய் நீ சிரிப்பாய். ஆமென். நீங்கள் சிரிப்பீர்கள். ஆமென். உங்கள் மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சிகளாக மாறும். ஆமென். உங்கள் துயரத்துக்கு எந்த காரணமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், தேவன் அந்த காரணங்களை மாற்றி போடுவார். தேவன் அந்த காரணங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுவார். ஸோ இன்றைக்கி நம்புங்க, தேவனை நம்புங்க. என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். இயேசு சொன்னார், என் பிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கதினால் என் பிதாதானே மகிமைப்படுகிறாருங்கிறார். அப்படின்னா என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குது, அதனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாராம். ஆமென். நம்ம எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என்ன மாதிரி ஒரு தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அவருடைய மகத்துவத்தை நாம் பேசியிருக்கிறோம், அவருடைய மகத்துவத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இது அவர் யார் என்பதை பற்றி இன்னைக்கு ஒரு புரிதலை இந்த மாலையிலே நாம் சிந்தித்து இருக்கிறோம். உங்கள் துக்கம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கான காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் அதை எடுத்து போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இங்கேயும் ஒரு பிரச்சனை, இங்கேயும் ஒரு பிரச்சனை, ரெண்டும் எப்படிங்க ஆகும்? ரெண்டு பக்கமும் அவரால் டீல் பண்ண முடியும். சாராள் கிட்டையும் அவரால் வேலை செய்ய முடிஞ்சிச்சு, இங்கேயும் அவரால் என்ன பண்ண முடிஞ்சு, வேலை செய்ய முடிஞ்சிச்சு. ஓரா கிளாமா ஷேட்டாலா ப்ரோ காத்தாரா பாரா ரேகாபோ ஷாத்தாராபோ ஹோ ஷாட்டாலா ரஹாலாபோ ஷேகே லேப்ரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறார். ஒன்று இருக்குதுங்க, ஒன்று இல்லைங்க. இதெல்லாம் இருக்குது, ஆனால் இது இல்லையே. சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒரு ஏரியாவில் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஓ, நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற என்று அந்நாளை விசாரித்தது போல நான் சொல்கிறேன், இந்நாளில் உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இன்னைக்கு சொல்லுங்க, நீர் என்னை விசாரிக்கிற ஒரு தேவன். எஸ் எஸ், உங்ககிட்ட என் கவலையெல்லாம் நான் வைக்கிறேன்ப்பா, என் பாரத்தெல்லாம் உங்ககிட்ட நான் வச்சிடுறேன். நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணால் கூட சில மாற்றங்கள் அப்படியே ஒன்றுமே நடந்த மாதிரி தெரில. ஆனால் நீர் கிரியை செய்ய வல்லவர், நீர் ஈடுகட்ட வல்லவர், நீர் இரண்டு பக்கங்களிலும் கிரியை செய்ய வல்லவர். ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீர் சமாதான காரணர், நீர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கக்கூடியவர், என் தவறுகளில் கூட எனக்கு தயவுகளை பாராட்டக்கூடியவர். ஒருவேளை நான் சில இதை தேவையில்லாமல் அறிவீனமாக பண்ணதுனால இன்னைக்கு ஒரு துக்கம் என் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், பிசாசு இதை பயன்படுத்தி உங்களை குற்றப்படுத்துவான். அதனால தான் தேவன் சொல்கிறார், இல்லைப்பா கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பண்ண மிஸ்டேக்கால தான் அது வந்திருக்கலாம், ஆனால் கூட நான் உன் கூட நின்று உன்னை தூக்கி உன்னை விடுவித்து உன்னை கனப்படுத்தாம நான் விட மாட்டேன். நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் விடுவிப்பேன். ஆமென் 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 ஆமென். சிறைப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறது மட்டும் இல்லை, ஓ பிரிசனரா இருக்கிறவங்கள, ஓ பிரிசனர் இன்டு ப்ராஸ்பெரிட்டி, ஓ சிறையா இருக்கிறவர்களை, கைதியா இருக்கிறவர்களை செழிக்க செய்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். தனிமையான உங்களுக்கு, ஓ லோன்லியான உங்களுக்கு, உங்களை ஹோம்லியா மாத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஓ ஷேகேனா மந்தரா பலரா
உம்முடைய அதிசயங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிரியைகளுக்காக நன்றி அப்பா. மாலை வேளையில உம்முடைய கரத்தின் கிரியையினால் உம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சி ஆவார்களாக. உம்முடைய செயல்களை அவர்கள் பார்ப்பார்களாக. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில எதையாவது இழந்து ஏதோ ஒன்றினால என்னென்ன ரீதியில வருத்தங்கள் இன்னைக்கு இருக்குனாலும் அது மாறட்டு சுவாமி. அது நீங்கி போட்டும். அதுக்கான சந்தோஷங்களை அவங்க வாழ்க்கையில நீர் உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் சுவாமி. பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. பின்பு ஆபிரகாம் துக்கமாக இருக்கவில்லை. அவர் ஒன்று பண்ண அப்புறம் நிரந்தர தீர்வாயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்ததே இல்லை. பார்த்தீங்களா? அதான் காட்ஸ் டீலிங். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் டீல் பண்ணும் பொழுது, கர்த்தர் சரி கட்டும் போது அப்புறம் அந்த புண்ணு இருக்கவே இருக்காது. அது அப்படியே போயிடும், அன்னையோட மாறிடும். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாங்கிற மாதிரி இன்று பார்த்த வருத்தத்தை நீ பார்க்கவே மாட்டா. சிலதை அந்த மாதிரி அவர் மாற்றி போடுகிற ஒரு ஆண்டவர், அந்த மாதிரி நீக்கி போடுகிற ஒரு தேவன் பாருங்களேன். ஆமென், ஆமென். அதுக்கப்புறம் ஆபிரகாம் துக்கமா இல்லை, அதுக்கப்புறம் சாராள் துக்கமா இல்லை, அதுக்கப்புறம் ஈசாக்கு துக்கமா இல்லை, அதுக்கப்புறம் அன்னாள் துக்கமா இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அங்க கிரியை செய்யும் பொழுது அதான் சொல்ல வர, நித்திய மகிழ்ச்சியாக அதை மாற்றி விடுகிறார், நிரந்தரமாக மாற்றி விடுகிறார். நித்தியானந்தம் உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில வந்த நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். அது உங்க மேல, உங்க சந்ததிகள் மேலும், உங்க குடும்பங்கள் மேலும் அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு ஊற்றப்படுகிறது. ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய மனமகிழ்ச்சி உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தனைகளையும், உங்கள் வாழ்வையும் அது நிரப்புகிறது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க கிரியை செய்கிறதற்காக நன்றி. சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறதற்காக நன்றி. நிரந்தர சந்தோஷங்களை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. பேரானந்தத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஒரு பிரச்சனையை நிரந்தரமா நீங்க முடிக்கிறதற்காக நன்றி. அது திரும்ப வராத அளவிற்கு முற்றுப்புள்ளியை வைப்பதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு மேலான கிருபைகளை இந்த மாலையில் எங்களை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Glory to God. Glory to God. Amen. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க இருக்கிறோம். சந்தோஷத்தில் கொடுக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம். ஆமென். Thank you Lord Jesus. கண்ணீரோடு விதைக்கிறவன் இல்லைங்கடி, நான் விதைக்கிற போதே சந்தோஷமாக தான் விதைக்க போகிறேன். செல்வம் நினச்சா விதைக்கும் போதே அழுதுட்டு தான் விதைக்கணுமா போகிறது அப்படின்னு. நமக்கு தெரியும் அறுவடையின் ஆண்டவர் உண்டு. அதனால் நம்ம விதைக்கும் போதும் ஆனந்தத்தோடு விதைக்க போகிறோம், அறுக்கும் போதும் ஆனந்தத்தோடு அறுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்றால் மகிழ்ச்சியின் விதைகளை நீங்கள் விதைக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு கிடச்சி நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இது எத்தனையோ ஆயிரங்களுக்கு போய் சேரும் பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. இந்த சுவிசேஷம் பரம்பட்டும், இந்த நற்செய்தி உலகமெல்லாம் போட்டும். ஆமென், ஆமென். அப்படிதான் கொடுக்க போகிறோம். ஆமென். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஆமென். எஸ், அப்படிதான் பரம்படியாக செய்ய போகிறோம். ஆமென். பாடல் பாடும்போது நாம் கொடுப்போம். ஆமென்.